முருகன் அருளால் முடியாதது ஒன்றுமில்லை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. முருகனோட அருளால் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜ் பார்க்குறவங்க எல்லாம் ஓம் முருகான்னு மைண்டில் நினச்சி கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். முருகனோட அருளால் உங்களுக்கு ரொம்ப நாள் நடக்க வேண்டி இருந்த விஷயங்கள் வரக்கூடிய காலத்தில் நடக்க போகுது. அதாவது ஒரு பூட்டுக்கு தொலைஞ்சு போன சாவி இல்லையே அப்படின்னு தேடிட்டு இருந்த நீங்கள் முருகனோட அருளால் யாராவது ஒருத்தர் மூலயமா அந்த சாவி உங்களுக்கு கிடைச்சி உங்களோட பூட்டை திறந்து உங்களோட கஜானாவையே ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு முருகனோட கனெக்ஷன் உங்களுக்கு இருக்குது. சில விஷயங்களுக்கு விடை இந்த டைமில் கிடைக்க போகுது. ரொம்ப நாள் கிடைக்காத விடை இந்த டைமில் கிடைக்க போகுது. அது யார் மூலியமாக புது மனிதர்கள் உங்களோட லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களோட லைஃப்பில் நல்ல விஷயங்களுக்காகவே லீட் பண்ணிட்டு வருவாங்க. போட்டி பொறாமைகள் இல்லாமல் உங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சில மனிதர்களோட அட்வைஸ் உங்களுக்கு கடவுளே நமக்கு சொல்கிற மாதிரி அட்வைஸஸை இந்த டைம் பீரியடில் பார்ப்பீங்க. உங்களோட வீட்டில் இருக்க எல்லாத்தோட ஒரு திருஷ்டியும் இல்லாமல் எல்லாருமே நல்லா சேஃபாக இருக்கிறதுக்கு ஒரு 2 எலுமிச்சம்பழம் முருகன் கோயில் பக்கத்தில் போய் வச்சு அங்கேருந்து ஓம் முருகா சரவண பவா இந்த மாதிரி முருகரோட மந்திரத்தை கொஞ்ச நேரம் உட்காந்து சொல்லி அங்கேருந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு உங்களோட வீட்டில் எல்லாருக்கும் சேர்த்து சுற்றி போடுங்க. அப்படி கோயிலுக்கு போக வாய்ப்பு இல்லாதவங்க உங்களோட வீட்டிலையே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு அதில் ஓம் முருகான் சாண்டிங் பண்ணி வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் சுற்றி போடுங்க. அந்த சுற்றி போடுறது ஒரு பெரிய ஆரா கிளென்சிங்கை ஏற்படுத்தும். ஸோ உங்களோட மைண்டில் இருக்க நெகட்டிவான தாட்ஸ் நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறத கூட முடிச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டக்கூடிய அளவுக்கு முருகனோட அருள் பக்கத்திலேயே இருக்குது. ஓம் முருகா.